சென்னை துரைப்பாக்கம் கண்ணகி நகர் பகுதியில் மழைநீர் முழங்கால் அளவிற்கு சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ். விவரங்கள். வணக்கம். கடந்த மாதம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை மாநகரமே தத்தளித்துக் கொண்டிருந்த சூழல் இருந்தது. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாநகரம் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி மற்றும் அரசு சார்பில் மழைநீர் வடிகால் மற்றும் மழைநீரை அப்புறப்படுத்தும் வேலைகளை மும்முரமாக ஈடுபடுத்தி வருகிறார்கள். அதோடு சாலைகள் விழுந்திருக்கும் மரங்கள், மின்சாரங்களை வழங்குவது போன்ற பணிகளில் ஒரு பக்கம் தீவிரமாக சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசு முழு வீச்சில் ஈடுபட்டு வந்திருந்தாலும் இன்னும் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வடியாமல் இருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாக இந்த பகுதிகளில் மழைநீர் வடியவில்லை என்று அங்கு வசிக்கும் குடிமக்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் இருக்கும் கண்ணகி நகர் பகுதியில் இன்னும் இடுப்பளவிற்கு தண்ணீர் இருக்கக்கூடிய சூழல் தான் நிலவுகிறது. இந்த கண்ணகி நகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளும் குடிசை வாரிய மாற்று குடியிருப்பும் இங்குதான் அமைந்திருக்குது. கிட்டத்தட்ட இங்கு 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு இவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது என்றால், இதுவரை இந்த பகுதிக்கு யாரும் வந்து சிறப்பு கவனம் எடுத்து செய்யவில்லை என்கிற ஒரு கோரிக்கை இவர்கள் வைக்கிறார்கள். இங்கு அதிகப்படியாக குழந்தைகள் மற்றும் பெண்மணிகள் இருப்பதால் அடிப்படை வசதி தேவைகள் ஏதும் கிடைக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை. ஒரு பால் பாக்கெட் 80 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது போன்ற விஷயங்களை இங்கிருக்கும் பொதுமக்கள் கூறுகிறார்கள். எனவே மற்ற இடங்களில் மாநகராட்சி மற்றும் அரசு எது போன்று தீவிரமாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மழைநீரை அப்புறப்படுத்தும் வேலை மற்றும் நிவாரணங்கள் வழங்கி வருகிறார்களோ அதே போன்று எங்களுக்கும் இங்கு கிடைக்க வேண்டும், இதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் இங்குள்ள மக்கள் கோரிக்கையாக வைக்கிறார்கள். அதோடு இந்த முழங்கால் அளவுக்கு மேல் இருக்கும் இந்த தண்ணீரில் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகள் மிதந்து செல்கிறது. இருந்த போதிலும் இங்கிருக்கும் இந்த குழந்தைகள் இந்த பகுதிகளில் நீச்சல் அடித்தும் அதனுடைய ஆபத்தை உணராமல், அந்த சுகாதாரத்தினுடைய தன்மை உணராமல் அதில் நீச்சல் அடித்தும் விளையாடி கொண்டும் இருக்கிறார்கள். இதை எல்லாமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு போய் ஒரு விழிப்புணர்வு மாதிரியான அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதும் அங்கிருக்கும் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இவர்களுக்கு இருக்கும் குடியிருப்பு பகுதிக்கும் கடைகள் அங்கு திறந்து இயல்பு நிலைக்கு மாறி இருந்தாலும் இவர்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதிக்கும் அந்த கடைக்கும் தொலைவு இருப்பதால் அந்த இடுப்பளவில் உள்ள நீரிலே நடந்து சென்று பொருட்களை வாங்கி வந்து மற்ற வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் இவங்க சொல்கிறார்கள். பொதுவாக இந்த பகுதி தாழ்வான பகுதி என்பதால் சிறிய மழை பெய்தாலுமே மழைநீர் தேங்குவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.